வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட வாழ்க்கை மலர்கள்லேருந்து நாலூர் நற்சிந்தனையிலேருந்து முற்றறிவு அப்படின்ற விதத்தில் இன்றைக்கி சிந்தனையை எடுத்துக்கலாம். அறிவு என்பது ஒன்று தான் இல்லைங்களா? ஆனால் அது எந்த விதத்தில் செயல்படுதுன்றதை பொறுத்து தான். அப்போ மனிதனோட அறிவை அறிந்த விளக்கத்தில் உடலாக இருக்கிறோமா, உயிராக இருக்கிறோமா, இல்லை உணர்வாக அவற்றின் முடிவில் பரமாக இருப்பது எவனோ அவனே தெய்வம் எனப்படுகிறான். தெய்வத்தை உணர்ந்தவனை தான், அதுதான் முழுமை பேறு நிலை அப்படின்றாங்க. சரி, சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னு தான் இன்றைக்கி சிந்திப்போம். ஆதி நிலையில் இருப்பு நிலையாக சுத்த வெளியாக உள்ள முற்றறிவு தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அதே அறிவு தான் பரமணுவாக மலர்ச்சி பெற்ற நிலையில் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற இயக்க வேதியில் இருக்கிறது. பரமணுவின் கூட்டு இயக்கம் வேறுபாடுகள் இயக்க வேறுபாடுகள் பரமணுக்களின் கூட்டு அடர்வு நிலைக்கு ஏற்ப தன்மை, துல்லியம், ஒழுங்கு என்ற மூன்று பரப்பொருளாக வேறுபடுகிறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, அந்த அந்த அணுக்களின் திரட்சிக்கு ஏற்ற போல், அந்த தன்மைக்கு ஏற்ற போல் என்ன பண்ணுதுங்க, அது மாற்றம் அடைகிறது. அப்போ இருப்பு நிலையாக இல்லை சுத்த வெளியே சுத்த வெளியாக இருக்கும் வரை அறிவானது எல்லையற்ற தன்மையிலும் புலன் கருவியாலும் உணர்வற்ற தன்மையில் அசைவற்று இருக்கிறது. அதாவது மனம் அப்படின்றதோட முற்றறிவு அப்படின்னு சொல்ல எல்லாவற்றையும் அறிந்த அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் உணர்ந்ததால் அது என்ன பண்ணுதுங்க, எல்லாத்தையும் அறிந்து கொண்டதால் எதையும் ஏற்றுக்கொள்ள தன்மையாக அது விளங்குகிறது. அப்போ அணு முதல் அண்டம் வேறாக அனைத்துக்குள்ளும் ஊடுருவி இயங்கி கொண்டிருப்பது அதே முற்றறிவு தான். அப்போ உயிரினங்களில் புலன்கருவிகள் எண்ணிக்கையற்ற போல் ஒரு அறிவா இல்லை 2 அறிவா, தொடு உணர்வு, சுவை உணர்வு, அப்படி இயக்கத்து தன்மைக்கு ஏற்ற போல் என்ன பண்ணுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாவரங்கள்லாம் உதாரணத்துக்கு தொடு உணர்வு தான், ஸ்பரிச உணர்வு தான். அப்போ அது ஊர்வனெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுவை உணர்வு வருது. அதுபோல் அதுக்கு என்ன பண்ணுதுங்க, உணர்தல், அதனாலே அனுபவம் வர்றதால இன்ப துன்ப அனுபவம், அப்புறம் ஒன்றோடு ஒன்று இயக்கத்தோடு ஒன்று பிரித்துணர்தல், அதாவது உணர்தல், இன்ப துன்ப உணர்தல். அடுத்தது பார்த்திங்கன்னா 2க்கு வேறுபாடாக பிரித்துணர் தன்மையை வருது. இவற்றை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறிவு வேறுபட்டு கொண்டே இருக்கிறது, மாற்றம் அடைத்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய பார்த்திங்க அப்படின்னா 5 புலன்களும் ப்ளஸ் அதை அறிந்து உணர்ந்து முற்றறிவாக இருக்கக்கூடிய 6வது அறிவாக இறைநிலை உணரக்கூடிய தன்மையாக முற்றறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது 6வது அறிவாக. அப்போ இந்த அறிவு தான் மனிதனிடத்தில் சிந்தனையாற்றலாகவும் இயற்கையிலே முழுமை உணர்ந்து கொள்ள பேராற்றலாகவும் இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, சிம்பிளாக ஒன்று சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்தவன் அப்படின்வாங்க. மிருகங்கள்லாம் சிரிக்கவும் தெரியாது, சிந்திக்கவும் தெரியாது. ஆனால் மனிதனுக்குள்ளே என்ன பண்ணுதுங்க, இரையாற்றல் தான். தன்னை ரசிக்க உணர ஆசைப்பட்ட மறு உரு எது அப்படின்னா மனித உரு. அப்போ மனித உருவால் மட்டும்தான் மீண்டும் முற்றறிவாக இருக்கக்கூடிய இறைநிலை உணர்வை பெற முடியும். அப்படி உயர்வு பெற்ற நிலையில தான் அறிவை அறிந்த விளக்கத்தில் உடலாக, உயிராக, உணர்வாக அவற்றின் முடிவில் பரமாக இருப்பதே இறைவன். இறைவனே எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ அந்த இறைவன் தான் நமக்குள் தெய்வம் என்ற நிலையில், கடவுள் என்ற விதத்தில் உயிராக நமக்குள் இயங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவனே நான் அப்படின்றதான், நானே அவனா அப்படின்னு தெளிவில் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மாவின் நிலையில் அதன் இயல்பும் அறிந்து தத்துவ விளக்கமே அறிவை அறிந்த அறவழி மாறாமல் வாழும் உயர் நெறிய ஞானம். அப்போ முழுமை பேறு என்று அறியப்படுகிறது. அப்போ பக்தியில் இருப்பது, அதை சொல்ல, பயத்தால் பக்தி காய் போன்றது, அறிவின் தெளிவால் ஞானம்னுவாங்க பொதுவாக. ஆனால் சுவாமிஜி என்ன சொல்கிற, அறிவை அறிந்த தெளிவே ஞானம்னு. அந்த விதத்தில் ஞானத்தை அறியக்கூடிய தன்மையை உடையதுக்காக தான் இறைவன் மனிதனாக மறுபிறவியாக பிறவி எடுத்து நாம் வந்திருக்கிறோம். அந்த நிலையை உணர்ந்து வாழ்க்கையில்
அமைதி பெறணும் அப்படின்னா அறிவை எப்பொழுதும் முற்றறிவாக இருக்கக்கூடிய இறைநிலையோடு நாம் கலந்து கொண்டோம் அப்படின்னா அதை சுவாமி ஒரு பாடம் சொல்கிறார். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கிவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவுக்கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம்.